ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மந்த்து ஃபஸ்ட் வீக் வந்து நாங்கள் ஊருக்கு வந்து போயிருந்தோம். என்னுடைய மாமியார் ஊருக்கு தான் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து எங்கள் தெருவில் இருக்கிற கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நம்ம தெரு கோயிலுங்கிறதுனால கண்டிப்பாக வந்து கும்பாபிஷேகத்துக்கு போகணுன்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இது 5ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் போல் சாதனா ஸ்கூல் விட்டு வந்ததுமே உடனே வந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு இங்கே வந்தாச்சு. நைட்டு ஒரு 11 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே. அன்றைக்கி நைட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காளி ஆட்டம்லாம் வந்து போயிட்டுருந்தது. ஆனால் என்ன ஒன்று எனக்கு ஒரு கஷ்டம்னா வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து கோயிலுக்கு வந்து போக முடியல. இன்றைக்கி 3rd டேங்கிறனால போக முடியாது, நாளைக்கும் வந்து போக முடியாது. ஆனால் கும்பாபிஷேகம் வந்து ஓரமாக வெளியிலேருந்து இருந்து பார்க்கலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து கோயிலுக்குள்ளெல்லாம் வந்து போகலை. ஊருக்கு கிளம்புற அன்றைக்கி தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து வந்தேன். அதை வந்து கண்டிப்பாக அடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ புதுசாக கும்பாபிஷேகம் பண்ண கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ லைட்டாக எடுத்துருக்கிறேன். அது கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த காளியாட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கொழுந்தனார் தான் வந்து கொஞ்சம் கிட்டக்க போய் வீடியோ எடுத்து கொடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். இது அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க. அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம தெரு கோயிலுங்க. என்ன கோயில் வந்து நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். சமயபுரத்து மாரியம்மன் கோயிலும் பக்கத்துலேயே வந்து விநாயகர் கோயில் வந்துருக்கு. 2 கோயிலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக வேலை போயிட்டுருந்தது. அது நல்லபடியாக முடிஞ்சு நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க. காளியாட்டம்லாம் எனக்கு பக்கத்தில் நின்று பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. இன்னொன்று அதை தான் வந்து பார்க்குறதுக்கு முடியல. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கொழுந்தனார் வீடியோ எடுத்து கொடுத்ததுக்கப்புறமா வீடியோவில் தான் வந்து பார்த்தேன். நைட்டு கொஞ்ச நேரம் நம்ம வீட்டு வாசலில் நின்றபடியே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் படுத்தாச்சு. ஏன்னா லேட்டாக வந்ததுனால ரொம்ப டயர்டாக வேறு இருந்தது. இது அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்த வீடியோ. காலையில் எழுஞ்சி குளிச்சுட்டு ரெடி ஆகியாச்சு. 9:10 தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம். ஒரு 6:30 மணி போல் தான் வந்து எழுந்திருச்சேன். வந்து டயர்டில் எழுந்திருக்க முடியல. நான் எழுந்திரத்துக்குள்ளேயே வந்து மாமியார் பார்த்திங்கன்னா டிஃபனு வேலை எல்லாமே வந்து முடிச்சிருந்தாங்க. இட்லி, சாம்பார், சட்னிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. கெஸ்ட்டுக்கு யாருக்கும் நாங்கள் ரொம்ப வந்து சொல்லலை. ஏன்னா நானும் முத நாள் தான் வந்து வரேன். இன்னொரு கொழுந்தனார் ஒய்ஃப் அவங்களும் நைட்டு காலைல தான் வந்தாங்க. அதனால் வந்து மாமியார் ஒரு ஆளால் எல்லா வேலையும் வந்து செய்ய முடியாதுங்கிறனால யாருக்கும் வந்து சொல்லலை. நாங்கள் மட்டும்தான், நாங்கள் 3 பேருமே எல்லாருமே வந்திருந்தோம். காலையில் எழுந்துமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக வந்து கோயிலுக்குள்ளெல்லாம் போகலைங்க. கோயிலுக்கு முன்னாடி இருக்க வீட்டில் நின்று சும்மா ஒரு லைட்டாக வீடியோ மட்டும் எடுக்கிறதுக்காக தான் வந்து அவ்வளோதான். சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வீட்டில் போய் ஓரமாக வந்து உட்காந்துட்டேன். இன்றைக்கி 4th டே தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து இருந்தபடி வந்து பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே மட்டும் தான் வந்து போகக்கூடாதுன்னு வந்து சொன்னாங்க. ஒரு 4-5 பேர்ட்டு விசாரித்தேன். அவங்க சொன்னதுனால தான் வந்து நான் ஒரு கோயிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி உட்காந்து அப்படியே அங்கேருந்து இருந்தபடியே வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்து நான் பார்த்தேன். அதையும் வந்து வீடியோ எடுத்து உங்ககிட்டையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சமயபுரத்து மாரியம்மன் கோயில், அதுக்கப்புறம் விநாயகர் கோயில், 2 கோயிலுக்குமே கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க. கோயில் கட்டி 16 வருஷம் கழிச்சு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறாங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்கிறாங்க. நான் வரும்போது கூட்டமே இல்லாமல் இருந்ததுங்க. அப்புறம் நேரம் ஆக ஆக அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற அந்த டைமுக்கு நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க. செம கூட்டமாக இருந்தது. சாதனா அப்பா கொழுந்தனார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோயில் உள்ளதாக அங்கே அந்த யாகம் பண்ணுற இடத்துல ஃபுல்லாக வந்து அங்கே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேயே தான் வந்து இருந்தாங்க கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும். நான் தான் கொஞ்சம் எட்டக்க இருந்து தள்ளி பார்க்குற மாரி இருந்தது. இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ தூரம் வந்துட்டு கும்பாபிஷேகம் வந்து எட்டக்க நின்று பார்க்குற மாதிரி இருக்குது, கிட்டக்க போய் பார்க்க முடியலன்னு ஒரு வருத்தம் தான். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். கரெக்டாக அந்த 9:15 வந்து கலசத்தை வந்து வெளியில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிலில் வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்ததுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டு விநாயகருக்கும் அதுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருந்தாங்க.
அந்த பெரிய அரச மரத்துக்கும் பக்கத்தில் தான் விநாயகர் கோயில் இருக்குது. நான் எட்டக்கேந்து காமிக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாது. அந்த வாழை மரம் கட்டியிருக்கிறது வரை கரெக்டாக அந்த கலசத்தை வந்து மறைச்சிட்டு இருந்தது. விநாயகர் கோயிலுக்கு அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறது தான் கொஞ்சம் சரியான முறையில் பார்க்க முடியல எட்டக்கேருந்து பார்த்ததுனால. என்னோடய ஹஸ்பண்டும் குழந்தைனாரெலாம் அந்த வீடியோவும் எடுத்துருந்தா கூட அதை நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இந்த கலசம்லாம் கோயில் சுற்றி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. என்னோடய நாத்தனார் வந்திருந்தாங்க. அவங்களும் கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே என் கூட வந்து வெயிட் பண்ணியிருந்து எட்டக்கேருந்து தான் அவங்களும் வந்து கும்பாபிஷேகம் வந்து பார்த்தாங்க. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது, வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அவங்களால முடியலன்ட்டு அப்புறம் என் கூட வந்து உட்காந்துருந்தாங்க. கும்பாபிஷேகம் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா வந்து நீர்மோர் பிரசாதம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு புளியோதரை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நாத்தனார், அவங்களுடைய அம்மா, அதாவது எங்கள் மாமியாருடைய பெரிய அக்கா, அவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்களுக்கு எல்லாேருக்கும் டிஃபன் வச்சுட்டு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் இன்னும் 2-3 கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டெல்லாம் பேசியிருந்துட்டு அவங்கள அப்புறம் அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான் வந்து எடுத்தேன். இப்போ பார்க்குறது இது ஈவினிங் போல் எடுத்த வீடியோ அது. மதியம் வந்து அன்றைக்கி நான் சமைக்கலைங்க, நான் சமைக்க மாட்டேன்னு வந்து சொல்லிட்டேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் டெய்லியும் வந்து சாப்பாடு தானே செஞ்சு சாப்பிட்றோம். இன்றைக்கி வந்து கோயிலில் கும்பாபிஷேகம், கோயில் அன்னதான சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்னு சொன்னதுனால மாமியார் மாமனார் எதுவுமே வந்து சொல்லலை. சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் அலுப்பாகவும் வந்து இருந்தது. இன்னொரு குழந்தைனார் ஒய்ஃப் அவங்களும் பையனை பார்த்துக்கிட்டு அவங்களாலேயும் வந்து முடியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி மாமியாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கோயிலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்ததுனால அவங்களும் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி சாப்பாடு செய்ய வேண்டாம், கோயில் சாப்பாடே சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னதுனால ஒத்துக்கிட்டாங்க. நம்ம மாமனாருக்கு மட்டும் கொஞ்சம் ஒத்துக்காதுங்கிறதுனால குழந்தைனார் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தி அவங்க பையனுக்கு வந்து சாப்பாடு வச்சாங்க. வைக்கும்போது அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து சாப்பாடு வைன்னு வந்து சொல்லியாச்சு. அவங்க அது பண்ணிட்டாங்க. அதில் பெருசாக வந்து வீடியோஸ் வந்து எடுக்கலை. இப்போ சாப்பாடு செய்ய மாட்டேன்னு சொன்னாலே சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாமியாராகட்டும் மாமனாராகட்டும் சத்தம் போடுவாங்க, நீ எப்படி அதை சொல்லலாம், செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயம் படுத்துவாங்க. இங்கே நான் ஒரு வார்த்தை சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க, எதுவுமே வந்து சொல்லலை, பதில் எதுவும் வந்து பேசலை. உண்மையில் இதுமாரி மாமனார் மாமியார்லாம் கிடைக்கிறதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து தான் வச்சுருக்கணும். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சி சாதம், சக்கரை பொங்கல், கொண்டக்கடலை சுண்டல் இதெல்லாம் வந்து கொடுத்து சாப்பிட்டதே ஃபுல்லாகிடுச்சு. அதை தான் எல்லாருமே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அப்புறம் மதியம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். இது ஈவினிங் போல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங் எல்லாருக்கும் வந்து டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேகமாக நடந்ததுனால சிறப்பு பட்டிமன்றம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து ஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க. அதை தான் அப்படியே உட்காந்துட்டு அந்த ஸ்டேஜ் போட்டு முடிகிற வரைக்குமே வந்து அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். டைம் போனதே வந்து தெரியல. பட்டிமன்றம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி போல் தான் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 5 மணி போல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க போடுறதுக்கு. போட்டு முடியவும் அப்புறம் வந்து பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க எல்லோரும் வரவும் கரெக்டாக இருந்தது. ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே நம்ம தெருவில் எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம தெருவு முனையில் இருக்கிற கோயிலுக்கும் கும்பாபிஷேகங்கிறனால எல்லாருமே வந்து எல்லா சொந்தக்காரங்களுக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் யாருக்கும் ரொம்ப சொல்லலை, நாங்கள் வந்தவங்க மட்டும்தான். அதுவே வந்து வீடு இன்னும் ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருந்தது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பட்டிமன்றம் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்குமே நைட்டிலே தான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். நைட்டு டிஃபன் வழியும் சீக்கிரமாகவே வந்து முடிச்சாச்சு. ஒரு 7:30 மணிக்குள்ளெல்லாம் இட்லி சுட்டு கார சட்னி தான் வந்து பண்ணியிருந்தோம். எல்லோரும் சாப்பிட சொல்லிவிட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் வெளியில் வந்துட்டோம் ரெடியாகி. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்க முடியாது இல்லைங்களா. அதனால் சீக்கிரமாக டிஃபன் வழி வந்து முடிச்சுட்டு இங்கே பட்டிமன்றம் போடுற இடத்துல வந்து உட்காந்தாச்சு. அது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து போட்டு வீட்டுக்கு முன்னாடியே வந்து வாசலில் உட்காந்து பார்க்குறது அது ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லைங்களா. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பட்டிமன்றம் வந்து நான் நேரில் வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம டிவியில் தான் வந்து பார்த்துருக்குறோம். நேரில் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லி நான் இவங்களை பேச கூப்பிடுறேங்க. 40 வருஷத்துக்கு முன்னால யாராவது ஒரு பெரிய வீட்டில்
போனும் தூக்கி பேச முடியாது. அன்னைக்கெல்லாம் போன் வந்தா எல்லாரும் வீட்டுக்குள்ள முடியாதாங்க, வாங்க போன் பேசுவோம்னா. இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து செல்போன் வந்த பிறகு அந்த காலத்துல நம்பர் போடணும்னா ஓட்டையா இருக்கும் நம்பரு, விரல விட்டு உள்ள சுத்தினான், கை வீங்கி போச்சு. அப்புறம் அமுக்கிற டைப்ல கொண்டு வந்தான், அப்பவும் விரல் வீங்கி போச்சு. இப்ப கொண்டு வந்தான் பாருங்க டச் ஸ்கிரீன். அப்படின்னா என்ன, தடவு அப்படின்ட்டான். குடும்பமே தடவிட்டு இருக்கு எங்க ஊர்ல. அப்பா அம்மா தம்பி அண்ணன் தம்பி மாமா மச்சான் குடும்பமே தடவி அந்த குடும்பம் ஒண்ணுலாம் போச்சு, சுத்தமா தடவி. டச் ஸ்கிரீன். முன்னையெல்லாம் போன் போட்டா உடனே பேசலாம், இப்ப போன் போட்டா இந்த செல்போனுக்குள்ள ஒரு பொம்பளை பேசுது, அப்புறம் தான் லைனே கொடுக்குது. இந்த பாடல் உங்களுக்கு வேண்டுமா? மாத வாடகை வெறும் 30 ரூபாய் மட்டுமே. இந்த பாடல் வேண்டுமா? 3 எண்ணெய் அமுக்கவும். இந்த பாடல் வேண்டுமா? இந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போணுச்சே வந்து தெரியலங்க. ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கோயில் கும்பாபிஷேகம் போயிட்டு வந்த வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அம்மா வீட்டு விலாக் வந்து நான் அடுத்தது வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.